உங்கள் கடனை புரிந்து கொள்ளுங்கள். எந்த கடன் உங்களை தூங்க விடாமல் செய்கிறதோ அது கெட்ட கடன். எந்த கடன் அதன் வட்டியை விட அதிகமாக உங்கள் வருவாயை பெருக்குகிறதோ அது நல்ல கடன். மேலும் நல்ல கடன் மற்றும் கெட்ட கடன் இதனை பற்றி எளிதாகவும் ஆழமாகவும் தெரிந்துக்க முழு வீடியோவை பாருங்கள். கடன் என்பது நீங்கள் வாங்கும் பணத்தை பின்னாளில் வாங்கிய முதலை வட்டியுடன் குறிப்பிட்ட நேரத்தை திருப்பி செலுத்துவதாகும். கேள்வி என்னவென்றால், அந்த பணத்தில் நீங்கள் எதை வாங்கினீர்கள் என்பது. நல்ல கடன் என்பது உங்களுக்கு அதிக வருமானத்தை அல்லது அதிக மதிப்பை பெற்றுத்தரும் கடனாகும். அதாவது கடனுக்காக வட்டியை விட அதிலிருந்து கிடைக்கும் வருமானம் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், படிப்பிற்காக வாங்கும் எஜுகேஷன் லோன், மதிப்பு உயரும் அல்லது வாடகை வருமானம் தரும் சொத்தை வாங்கும் ஹோம் லோன், ஒரு லாபகரமான நிறுவனத்தை தொடங்க அல்லது வளர்க்க வாங்கும் பிசினஸ் லோன். கெட்ட கடன் என்பது மதிப்பை குறையும் அல்லது எந்த வருமானத்தையும் தராத ஒன்றிற்காக வாங்கும் கடன். அதாவது உங்கள் பாக்கெட்டில் இருந்து பணத்தை வெளியேற்றும், அதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு தற்காலிக மனநிறைவை தவிர வேற எதுவும் தராது. ஃபார் எக்ஸாம்பிள், உடைகள், மின்னணு சாதனங்கள், சுற்றுலாவிற்காக வாங்கும் அதிக வட்டி கொண்ட கடன், கிரெடிட் கார்டு லோன், கார் லோன், அத்தியாவசியம் இல்லாத செலவுகளுக்காக வாங்கும் பர்சனல் லோன், இவை எல்லாம் ஆகும். முடிவுரை: கடன் உங்கள் மிகப்பெரிய எதிரியாகவும் இருக்கலாம் அல்லது உங்களின் சக்தி வாய்ந்த கருவியாகவும் இருக்கலாம். வித்தியாசம் நீங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் தான் உள்ளது. கடன் வாங்குங்கள், ஆனால் அதை புத்திசாலித்தனமாக உபயோகிங்கள். நல்ல சொத்துக்களில் அல்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்டில் அதை முதலீடு செய்யுங்கள் மற்றும் அதிக வட்டி கொண்ட கடன்களை முற்றிலும் தவிர்க்கவும். மேலும் மேல் குறிப்பிட்ட அத்தியாவசியம் இல்லாத காரணங்களுக்காக கடன்களை வாங்காதீர்கள். மேலும் அடுத்த எபிசோடில் 4ஆம் பாடமான விவேகமாக முதலீடு செய்வது எப்படி என்பதை பார்க்க மணி மல்டிப்ளிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்முடைய மணி சைக்காலஜி சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.